Hi, welcome to the squad. This is Kodaivo, and this will be the last and final episode of the Git series. இது வரைக்கும் வந்து நம்ம நிறைய கிட் கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம். கிட்ல முக்கியமாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது எல்லாமே வந்து ஒரு கோட் எடிட்டர், விஎஸ் கோட் மாதிரி ஒரு கோட் எடிட்டரோ அல்லது நீங்கள் வந்து இன்டெலைஜ், விஷுவல் ஸ்டுடியோ வேறு எதுவும் ஐடி யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னதான் நம்மளுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை நீங்கள் இதை பண்ணுறப்ப உங்களுக்கு அது கடுப்பாயிரும். யூ டோன்ட் ஹாவ் டு ரைட் த கமாண்ட் எவ்ரி சிங்கிள் டைம். நீங்கள் வேணா அடிச்சுக்கலாம், பட் வென் இட் இஸ் ஈஸியர் யூ கேன் டூ இட் திஸ் வே இல்லையா? பட் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜியோவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புது ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் ஹியர். நான் வந்து கிட் GUI அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. விஎஸ் கோடில் கிட் GUIன்னு இருக்குது. இதில் வந்து நான் ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, என்னன்னா index.html அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிட் init அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெபாசிட்டரி இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து விஎஸ் கோடில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும். இதுதான் வந்து சோர்ஸ் கண்ட்ரோல், அதாவது சிம்பிள், அதாவது ஒரு பிரான்ச் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து கிளிக் பண்ணணும். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி, இன்னொன்று வந்து பப்ளிஷ் டு கிட்டப்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து டேரக்டா கிட்டப்க்கு இப்போ பப்ளிஷ் பண்ண வேணாம், சும்மா இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி மட்டும் கொடுத்தா போதும். இதை கொடுத்துட்டீங்கனால இந்த டாட் கிட் ஃபோல்டர் கிரியேட் ஆகுறது, அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துரும். ஸோ லோக்கலாக உங்களால் ஒரு ரெபாசிட்டரியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, HTML5 அடிக்கிறேன். ஸோ பேசிக்லி ஐம் ஜஸ்ட் பிரிங்கிங் அப் திஸ் கோட். இது வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. அண்ட் இதில் வந்து நான் ஜஸ்ட் டூயிங் ஒரு ஸ்மால் சேஞ்ச், கிட் GUI அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்டில் வந்து யூ சிம்பிள் காட்டுது, இங்கேயுமே வந்து யூ சிம்பிள் காட்டுது, விச் மீன்ஸ் இட் இஸ் அன்ட்ராக்ட். ஓகே, அன்ட்ராக்டுன்னு இருக்குது. அப்போ வந்து அதை நம்ம ட்ராக் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கிட் ஆட் டாட் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த கிட் ஆட் டாட் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த index.htmlக்கு ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளில் ஹவர் பண்ணிங்கனாலே ஸ்டேஜ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கிட் ஆட் டாட் அப்படின்னு கொடுக்கறதும் இந்த ஸ்டேஜ் சேஞ்சஸ் ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு ஃபைலை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி இந்த ப்ளஸ்ஸை வந்து அமுக்கிடலாம். அமுக்கினேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எனக்கு ஸ்டேஜ் சேஞ்சஸ்ன்னு இருக்குது, கீழே வந்து சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் ஃபைல், index.js வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு console.log வந்து போடுறேன். இதில் வந்து GUI git அப்படின்னு சொல்லிட்டு, கட்டு இல்லை கிட்டு, கட்டுன்னு சொல்லிட்டாலே டாக்டர் பால் தான் ஞாபகம் வராரு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு console.log போட்டுட்டு டாக்டர் பால்னு போடுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது வந்து அன்ட்ராக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இங்கே கிட்டுக்கு போயிட்டு இதில் வந்து இந்த index.js ரைட் சைடில் இருக்கிற ப்ளஸ் அமுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சேஞ்சஸ் ரைட் சைடில் ப்ளஸ் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் சேஞ்சஸில் இருக்குதோ எல்லாமே வந்து ஸ்டேஜ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட் ஆட் டாட் கொடுக்கறது தான் வந்து ஸ்டேஜ்னு பார்த்துட்டு, ஸோ அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு கமிட் மெசேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த மேலே இடத்துல நான் வந்து கமிட் மெசேஜ் வந்து கொடுக்க போகிறேன். கமிட் மெசேஜ் என்ன கொடுக்க போகிறேன்னா, இனிஷியல் கமிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இனிஷியல் கமிட்னு கொடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து கமிட் ஆகிடும். இப்போ இந்த பப்ளிஷ் பிரான்ச் வந்து நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரியை அதில் வந்து கனெக்ட் பண்ணி அதில் புஷ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பப்ளிஷ் பிரான்ச் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்தோடே அது இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இப்படி காட்டுது, பிகாஸ் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணல அப்படின்னா கிட்டப்ல ஆத்தரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரௌசரில் போயிட்டு ஆத்தரைஸ்னு ஒரு பட்டன் வந்து தட்டினா போதும். இது நம்ம வந்து செகண்ட் எபிசோட்ல செட்டப் பண்ணுறப்பவே பார்த்துருப்போம், சேம் திங். ஓகே, ஸோ இப்போ இந்த பப்ளிஷ் டு ப்ரைவேட் ரெபாசிட்டரி, பப்ளிஷ் டு பப்ளிக் ரெபாசிட்டரின்னு இருக்குது. நான் என்ன கொடுக்குறேன்னா, பப்ளிஷ் டு ப்ரைவேட் ரெபாசிட்டரி கொடுப்போம் ஃபார் அ சேஞ்ச். அண்ட் இங்கே வந்து இது வந்து அப்லோடிங் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ யா, சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்ட் ரெபாசிட்டரி டு கிட்டப் அப்படின்னு வருது இல்லையா? இங்கே வந்து ஓப்பன் ஆன் கிட்டப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் ஆன் கிட்டப் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் அப்படின்னு காட்டுது. அண்ட் கிட் GUI இஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் நேம். அண்ட் index.html, index.js ரெண்டுமே வந்துட்டு இனிஷியல் கமிட்டுங்கிற கமிட் மெசேஜோட இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து கிட்டப்ல வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதாவது லோக்கல் ரெபாசிட்டரி ரிமோட் ரெபாசிட்டரியோட லிங்க் பண்ணி அங்கே வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அங்கே பண்ணது எல்லாமே இங்கே அப்படியே பண்ணிட்டோம்.
இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து புதுசா ஒரு பிரான்ச் வேணும். பிரான்ச்சஸ்லாம் எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா லெஃப்ட்ல கீழே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே இட் வில் ஷோ ஆப்ஷன்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன் கிரியேட் பிரான்ச் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து மெயினை கொடுக்குறேன். ஸோ மெயின் பிரான்ச்ல இருந்து நான் ஒரு பிரான்ச் வந்து கட் பண்ண போறேன். அண்ட் ஐ வில் சே இதோட பேர் வந்து ஃபீச்சர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் நீங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா தானாவே அந்த பிரான்ச் வந்து செக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க நார்மலா என்ன பண்ணுவேன் கிட் பிரான்ச்னு கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு கிட் செக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுப்பீங்க. ஏன்னா கிட் செக் அவுட் -b கொடுத்தீங்கன்னா டேரக்டா வந்து அந்த பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிட்டு போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து டேரக்டா பிரான்ச் கிரியேட் ஆயிட்டு இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் இங்க வந்து புதுசா வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் இன் லைன்ஸ். ஸோ console.logல ஐ வில் சே திஸ் இஸ் a feature அப்படின்னு சொல்றேன். ஓகே திஸ் இஸ் a featureனு சொல்றேன். அண்ட் நான் என்ன பண்றேன் இன்னொரு ஃபைலும் இங்க ஆட் பண்றேன். let us say it is going to be readme.md அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து this is feature branch அப்படின்னு சொல்றேன். ஓகே ஃபைன். சரி இப்போ கிட்ல போனோம் அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸில் வந்து ரெண்டுமே இருக்குது. எனக்கு இது ரெண்டுத்தையுமே அதை நான் கமிட் பண்ணி புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த சேஞ்சஸில் பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸை கொடுத்தேன்னா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபீச்சர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு இந்த கிராஃப் அப்படிங்கிறத காட்டும். இது வந்து இனிஷியல் கமிட் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது. இது வந்து ஃபீச்சர் சேஞ்சஸ் இப்போ நம்ம கரெக்டாக வச்சிருக்கிறது. ஓகே அண்ட் கிட் புஷ் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பிரான்ச்சுங்கிறது கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பிரான்ச் வந்து டைரெக்டாக உங்களுக்கு கிட்டில் புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகி அங்கே வந்து இதாகிடும். அதாவது கிட்டப்ல நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரியில் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஹேட் புஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிரான்ச் இங்கே கிரியேட் பண்ணல, அங்கே லோக்கலாக ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டு இங்கே இது பண்ணோன்னா தானா இந்த மாதிரி இது வந்துருச்சு. அண்ட் நீங்கள் பிரான்ச்சுக்குள்ள போனீங்கன்னா இங்கே உள்ள போனீங்கன்னா ரெண்டு பிரான்ச் இப்போ காட்டுது. ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது, மெயின் ஒன்று இருக்குது, ரெண்டுமே வந்து இருக்குது. நீங்கள் புல் ரெக்வஸ்ட் கொடுக்குறதெல்லாம் அகைன் எப்பயுமே நம்ம GUI பண்ணுற மாதிரியே புல் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது ஏபிள் டு மர்ஜ் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் ஐ வில் சே மர்ஜ் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மர்ஜ். ஃபைன். ஓகே ஸோ மர்ஜ் பண்ணிட்டோம். ஃபைன் சூப்பர். இப்போ வந்து நம்மளோட மெயின் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஃபீச்சர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மளோட மெயின் பிரான்ச்சில் இருக்க போகுது. ஓகேவா. இப்போ நான் வந்து இங்கேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்னா கிட் செக் அவுட் கமெண்ட்லாம் அடிக்க வேணாம். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து மெயினுங்கிறத கிளிக் பண்ணால் போதும். ஐ வில் கோ டு மெயின் பிரான்ச். ஓகே பட் மெயின் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல்ஸில் பாருங்க index.html index.js தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபீச்சர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ரீட்மி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் மெயின் பிரான்ச்சில் இந்த சேஞ்சஸ்லாம் இல்லை. அதாவது லோக்கலாக இருக்கிற மெயின் பிரான்ச்சில் இந்த சேஞ்சஸ்லாம் இல்லை. ஆனால் கிட்டில் நம்ம மர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அங்கேருந்து இந்த சேஞ்சஸ் வந்து இங்கே புல் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே கிட்டுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மல்டிபிள் இது காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபெச் ஃப்ரம் ஆல் ரிமோட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா பிரான்ச்சில் இருக்கிற சேஞ்சஸையும் அது வந்து ரிமோட் ரெபாசிட்டரிலேருந்து லோக்கலாக வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணும். ஓகே ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிருந்தாலோ அந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து காட்டணும் அப்படின்னா இந்த ஃபெச்சுங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். பட் இதை கொடுத்தாலும் இங்கே சேஞ்சஸ் வரல. ஆனால் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த சிங்க் சேஞ்சஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது உள்ள வர்ற ஆரோ மாதிரி இந்த புல்லுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணீங்கனாலே இந்த சிங்க் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, அது ரெண்டும் ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபீச்சர் அப்படிங்கிற சேஞ்ச் வந்து இங்கே வந்துடுச்சு. அண்ட் நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீட்மியில் இருக்கிற சேஞ்சஸும் வந்து வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த புல் கிட் புல் அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுக்கான லோகோ தான் வந்து இது. இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ் இருக்குது. ஸோ புஷ் இஸ் பேசிக்லி இங்கே இருக்கிற சேஞ்சஸ் அங்கே அனுப்புறதுக்கு. நீங்கள் இங்கே வந்து சிங்க் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தாலும் அது வந்து கிட்டப்க்கு போயிடும். பட் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்க புஷ்ஷுமே வந்து கொடுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஒர்க் த சேம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக காட்டுது இந்த ஃபீச்சர் பிரான்ச் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது மெயின்லேருந்து போயிட்டு திரும்ப வந்து இங்கேயே வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு அதோட கமிட் மெசேஜுமே வந்து காட்டுது. ஓகே அண்ட் இங்கே போயிட்டு நீங்கள் வேறு பிரான்ச் வந்து செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பிரான்ச் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த காமன் திங்ஸ் தட் வி வுட் யூஸ்வலி டூ. இங்கே வந்து என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுது. ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம காமனாக வந்து நம்ம GUIயில் கிட்டில் பண்ணுற விஷயங்கள்லாம் இதுதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் புல் ரெக்வெஸ்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்,
அப்பயுமே நான் வந்து சொல்கிறேன் புல் ரெக்வஸ்ட்டை வந்து இதில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போயும் இந்த நீங்கள் VS கோடில் யூஸ் பண்ணாலும் சரி புல் ரெக்வஸ்ட்டை அதிலே பண்ணுங்கள். அண்ட் கிட் மர்ஜ் பண்ணுறப்ப இட் இஸ் பெட்டர் நீங்கள் வந்து கிட் மர்ஜ் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து பெட்டர். ஓகே, இப்போ IntelliJ ஆர் JetBrains ஐடிஸ் எல்லாத்துலேயுமே வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ பர்சனலி ஃபீல் VS கோடில் அந்த அளவுக்கு இன்னும் JetBrains அளவுக்கு கிட் இன்டெகிரேஷன் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் வந்து VS கோட் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ்க்கு இட் இஸ் சூப்பர் கிரேட்ஃபுல். லைக் எவ்ரி திங் இஸ் ஃபைன், திங்ஸ் ஆர் ரியலி குட். பட் சில விஷயங்கள் வந்து நீங்கள் கமாண்ட் லைனில் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். இப்போ நான் ஏதாவது ஒரு மர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் லோக்கலாக நான் மர்ஜ் பண்ணணும், கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிட் மர்ஜ் கமாண்ட் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு டூ அதர் திங்ஸ் இன் GUI. அது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னென்னா, வந்து ஸ்டேஜ் எப்படி பண்ணும் அண்ட் புஷ் பண்ணுறது எப்படி, இங்கேருந்து ரெபாசிட்ரி டேரக்ட் நம்ம வந்து அங்கே ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணல, VS கோட்லேயே கிரியேட் பண்ணிட்டு அதை டேரெக்டாக வந்து அங்கே பப்ளிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதுவுமே பண்ணிக்கலாம். புதுசாக பிரான்ச் கிரியேட் பண்ணுறது, அங்கே இருக்கிற சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வர்றது. லைக் சப்போஸ் நம்மளோட கரண்ட் பிரான்ச்சில் வேற யாராச்சும் ஒருத்தவங்க புஷ் பண்ணிட்டாங்க, அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் யூ கேன் ஜஸ்ட் டூ git pull. It will bring all the changes. Okay, so this video is a short video. I wanted to keep it that way. ஏன்னா லைக் 90% ஆஃப் பீப்புள் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண இந்த GUI சேஞ்சஸ் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இனஃபாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி ஃபார் யூ டு நோ. பட் அண்டர்லைன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஆல்சோ கவர் தட். ஓகே, ஃபைன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் கிட் சீரீஸ். இதை தாண்டி நான் வந்து ஐ ட்ரை டு கிரியேட் அன் ஆர்டிக்கல் இன் ஆர் வெப்சைட் codeivo.dev/articles போனீங்க அப்படின்னா நான் வந்து அதில் கிட்டுக்காக ஒரு தனியாக இது போடுறேன். ஸோ அதில் இருக்க ஒரு கமாண்டுமே வந்து எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த கோர்ஸை டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து அதில் இருக்கும். இது இல்லாமல் கிட்டில் வந்து அடிஷ்னலாக சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஆஸ் எ டெவலப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த பேசிக் ஸ்டஃப் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ரிமைனிங் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பட் when the situation comes, you can refer to the documentation and make use of it. அப்புறம் கோட் சொல்லணும் இல்லையா, ட்ரெடிஷனை விட்டு போகக்கூடாது. டாக்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.